எவ்ரிவன், வெல்கம் டு திவ்யாஸ் டிஜிட்டல் டைரி. இன்னைக்கு வந்து ஒரு vlog தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து ட்ரிச்சி போயிட்டுருக்கோம். ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டேக்கு லீவு விட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் வரலட்சுமி விரதமும் பிள்ளைங்க ஸ்கூலில் லீவு. ஸோ 2 நாள் ஒட்டுக்கா லீவ் கிடச்சனால திருச்சி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்புனோம். ஸோ கோயிலுக்கு தான் போகிறோம். இன்றைக்கி வந்து திருச்சி மலைக்கோட்டை கோயிலுக்கு போகிறோம். நாளைக்கு வந்து அதாவது வரலட்சுமி விரதம் அன்றைக்கு ஸ்ரீரங்கம் கோயிலும் ஒரையூரில் இருக்க வெக்காளியம்மன் கோயிலும் போகலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. பொண்ணு 12th போகிறனால எல்லாம் கோயிலாக போயிட்டுருக்கோம். ஸோ பொண்ணுக்கு மார்க் நல்லா வரணும். மேடம் ஹலோ, எனக்காக தான் கோயிலுக்கு போகிறாங்க. தேஜஸ் பாப்பா ஸோ காலையில் 6 மணிக்கு கிளம்பணும்னு நினச்ச மாதிரி கிளம்பியாச்சு. ஸோ எப்படியும் டிராஃபிக்காக போகிறது 12:30-1 மணிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாம் அங்கே எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆகிறோம் அப்படின்னு. வீடியோவில் நாங்கள் திருச்சி மலைக்கோட்டை கோயிலுக்கு போனது, அப்புறம் திருச்சியில் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டலோட ரூம் டூர் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த நாள் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். சீக்கிரம் கிளம்பணும். வீட்டிலேருந்து காஃபி கூட குடிக்காமல் கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் தேடிகிட்டே இருந்தோம். மதுராந்தகம் பக்கத்தில் புக்குத்துறையில் இந்த தாயல்பட்டியின் கிருஷ்ணா பனைப்பால் பார்த்தோம். ஸோ இங்கே தான் வண்டியை நிறுத்தியிருக்கோம். அப்பாவும் பிள்ளைங்களும் உள்ளே போனாங்க ஆர்டர் பண்ணுறதுக்கு. உள்ளேயும் உட்காந்து சாப்பிடலாம், ஆனால் நான் வந்து கார்லேயே உட்காந்துட்டேன். ஸோ லைட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை மட்டும் தான் வாங்கினோம். வடையும் காஃபியும். என்ன கொண்ட பிள்ளைங்களாம் தோசை சாப்பிட்டாங்க. காஃபி குடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலுக்கு செல்லும் வழின்னு போட்டிருக்காங்க. இந்த டைம் வந்து இந்த கோயிலுக்கு பிளான் பண்ணலை. நெக்ஸ்ட் டைம் திருச்சி வந்தால் கண்டிப்பாக போகணுன்னு நினச்சிட்ருக்கோம். பார்க்கலாம். காவிரி ஆறில் நிறையா தண்ணி ஓடிட்டு இருந்தது. நேராக பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, ஆனால் வீடியோவில் அது அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ண முடியல. அங்கே பாருங்கள், மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் கோயில் தெரியுது. இப்போ வந்தாச்சு. நேரம் பார்த்தீங்கன்னா 1:31 ஆச்சு. லஞ்ச் சாப்பிடல. கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் ஹோட்டலில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். வண்டியை நிறுத்திட்டு இப்போது ராக்ஃபோர்ட் டெம்பிள் தான் போகிறோம். ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது, அதனால் அங்கங்கே வழி விசாரித்து போனோம். மேபி கோயில் பக்கத்துலேயே போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா இருக்கும், ஆனால் எங்களுக்கு கூகுள் மேப் இப்படி தான் காட்டுச்சு. அது காட்டின இடத்துல வண்டியை நிறுத்திட்டு இப்போது நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் எல்லா இடத்துலையும் போட்டிருந்தாங்க மலைக்கோட்டைக்கு செல்லும் வழி அப்படின்னு. ஸோ நாங்கள் வந்து அங்கங்கே வழி விசாரிக்கும் போது கோயிலுக்கா போகிறீங்க, நட சாத்தியிருப்போம் அப்படின்னாங்க. பிள்ளைங்களை கூப்பிட்டு ஹோட்டல் போயிட்டு அப்புறம் திரும்பி வர்றதுன்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால் கோயிலை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். மேலே ஏறினதுக்கப்புறம் தான் தெரியும் பாதி வழியில் தாயுமான சுவாமி கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் திறந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நட சாத்திட்டு 4 மணிக்கு தான் திறப்பாங்க. ஆனால் உச்சி பிள்ளையார் கோயில் வந்து காலையில் திறந்தால் சாயங்காலம் தான் நட சாத்துவாங்க. ஸோ அதனால் இந்த தடவை தாயுமான சுவாமி கோயில் போக முடியாது. உச்சி பிள்ளையார் மட்டும் தான் பார்க்க முடியும். ஆனால் மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தண்ணி வேறு எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டோம். அப்புறம் கொஞ்சம் தூரம் ஏறினதுக்கப்புறம் ஒரு கடை இருந்தது, அங்கே ஜூஸ் வாங்கி குடிச்சதுக்கப்புறம் தான் ஏற முடிஞ்சுது. ஸோ இந்த இடத்துல தான் தாயுமான சுவாமி கோயில் இருந்தது. ஆனால் நட சாத்தி இருந்தாங்க. நான் அங்கே தான் உட்காந்து தான் ஏறணுமே. மேலே ஏறினதுக்கப்புறம் எனக்கு பயங்கரமாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் உட்காரதுக்கு இடம் இருந்தது, அதனால கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருந்தோம். இந்த இடத்துல வியூவுமே ரொம்ப நல்லா இருந்தது. கோயிலுக்குள்ளே வந்து வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்க அலோவ் பண்ணலை, அதனால் உள்ளே எதுவும் எடுக்கலை. நல்லா பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டோம். இந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்ததை தனியாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ என்னோட இன்னொரு யூடியூப் சேனல் ஹோம் மேக்கர்ஸ் சேனலில்
ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். ஏறுறது தான் கஷ்டமாக இருந்தது, இறங்குறது வந்து ஈஸியாக தான் இருந்தது. டக்குன்னு இறங்கிட்டோம். கோயிலுக்கு போயிட்டு இப்போ திரும்ப போயிட்டுருக்கோம். தாய்மானவர் சாமி கோயில் சன்னதி மட்டும் மூடியிருந்தாங்க. மேலே உச்சி பிள்ளையார் கோயில் வரைக்கும் ஏறி போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அங்கே வந்து ஃபுல் டே திறந்துருக்கும் அப்படின்னாங்க. ஆனால் ஸ்டெப்ஸ் ஏறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இறங்குறது வந்து ஈஸியாக இருந்தது. இப்போ வந்து ஹோட்டலுக்கு மட்டும் போக போகிறோம். நாங்கள் வந்து இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். விவிட் பொட்டிக் ஹோட்டல். ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி திருச்சி வந்தப்போ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த தடவை இங்கேயே ரூம் புக் பண்ணிட்டோம். ஸோ ஹஸ்பண்ட் வந்து இப்போது செக்இன் பண்ணிகிட்ருக்காங்க. செக்இன் பண்ணியாச்சு, ரூமுக்கு போகிறோம். இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. நாங்கள் 4 பேர் ஸ்டே பண்ணணும் அப்படிங்கிறனால ஸ்வீட் தான் புக் பண்ணியிருந்தோம். என்டர் ஆனோடனே ஒரு லிவிங் ரூமு, ஒரு சோஃபா. இந்த சோஃபா வந்து நம்ம பெட்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு டிவியும் இருந்தது. இந்த ரூமை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்லைடிங் டோரும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பெட்ரூம் வந்தாச்சு. இங்கேயும் ஒரு டிவி இருந்தது, ஒரு குட்டி ஃப்ரிட்ஜு, டேபிள் சேரு, வார்ட்ரோப் இதெல்லாம் இருந்தது. இது ஃபுல் அண்ட் மிரர் இருக்குது. இங்கே தான் பாத்ரூம் இருக்குது. ஒரு டீசன்ட் சைஸ் பாத்ரூம், ஓரளவுக்கு க்ளீனாக இருந்துச்சு. விண்டோலேருந்து பார்த்தா இதுதான் வியூ. டேபிளில் மினரல் வாட்டர், கெட்டில், மக்ஸு, டம்ளர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ டூர் எடுத்ததுக்கப்புறம் எல்லோரும் உள்ளே வாங்க அப்படின்னு. ஸோ எப்போது எந்த ஹோட்டல் போனாலுமே ரூம் டூர் எடுப்பேன். அது வரைக்கும் பொறுமையாக வெளியில் வெயிட் பண்ணுவாங்க. சின்ன வயசில் என் பையன் ரொம்ப விரும்பி பார்க்குற சோட்டா பீம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறான். ஸோ இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ணது. லஞ்சுன்னு சொல்ல முடியாது, டின்னர்னும் சொல்ல முடியாது. ஒரு இடைப்பட்ட டைமில் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம். வெஜிடேரியன் தான். ஸோ பொண்ணு சாண்ட்விச் கேட்டால் அவளுக்கு ஆர்டர் பண்ணது இது. லஞ்ச் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டோம். அதுக்கப்புறமா எழுந்து நாளைக்கு ஏர்லி மார்னிங் கோயிலுக்கு கிளம்பணும். அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்ருக்கோம். பிள்ளைங்க 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. நாளைக்கு அதாவது டே 2 திருச்சி நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ டே 1ஓட வீடியோ இவ்வளோ தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.